Welcome to Gyanmath Civil Muthukan. In the video, we will talk about statistics question number 4. The length of 40 leaves of a plant are measured correct to 1 mm, 1 millimeter, and the obtained data is represented in the following table. In the table, 40 leaves length measure பண்ணி எழுதியிருக்காங்க 1 mm. சரி, அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே 1 millimeter ரெஃபர் பண்ணி, அப்போது 118 millimeter to 126 millimeter அந்த மாதிரி மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, draw a histogram to represent the given data. Second one, is there any other suitable graphical representation for the same data? Third one, is it correct to conclude the maximum number of leaves are 153 mm long? Why? ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்டோகிராம் நம்ம போட போகிறோம். ஹிஸ்டோகிராம்னாலே என்னது, பார் கிராஃபே வந்து நமக்கு கண்டினியூஸாக கேப் இல்லாமல் வரையணும். அப்போ நமக்கு டேட்டாவும் எப்படி இருக்கணும், கண்டினியூஸாக இருந்திருக்கணும். ஆனால் இங்கே 118 to 126 இருக்குது, அதுக்கப்புறம் 127 to 135. அப்போ நடுவில் நமக்கு கேப் இருக்குது. நமக்கு கண்டினியூஸ் இன்டர்வலில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஹிஸ்டோகிராம் வரையணும். அப்போ நம்ம அதை கேப் இல்லாமல் எழுத பார்க்கணும். 126க்கும் 127க்கும் எவ்வளோ கேப்பு, 1. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை ஹாஃபாக டிவைட் பண்ணிட்டா 0.5. ஸோ இங்கே 0.5 லெஸ் பண்ணணும், லோயர் இன்டர்வலில் அப்பர் லிமிட்டில் 0.5 ஆட் பண்ணணும். இது இந்த எல்லா கிளாஸ் இன்டர்வலுக்கும் செஞ்சோன்னா நமக்கு கண்டினியூஸ் இன்டர்வல் கிடச்சிடும். அப்போ இது என்னவாகும், 118.5 to 126.5. 127லேருந்து 0.5 சப்ராக்ட் பண்ணால் 126.5 to 135.5. அப்போ அடுத்த இன்டர்வல் என்ன ஆகும், 136 வந்து 135.5 மாறிடும். இங்கே 143.5. அப்போது 143.5, சாரி ஆமாம், இங்கே 144 இருக்குது. ஓகே, 144. ஸோ 144.5 to 153.5. 153.5 to 162.5. 162.5 to 170. 1 minute. 162.5 to 171.5. 171.5 to 180.5. இப்போ நமக்கு கிளாஸ் இன்டர்வல் ரெகுலராக கிடச்சிருச்சு. இப்போ ஹிஸ்டோகிராம் வரையலாம். இப்போ ஹிஸ்டோகிராமில் இப்போ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எழுதணும், லென்த் இன் mm. ஸோ 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணல, 118லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 110லேருந்து வச்சுக்கலாமா. ஸோ 110, 120, 130, 140, 150, 160, 170, 180, 190. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேக்ஸிமம் நமக்கு 12 வேணும். ஸோ 1-1ஆகவே எடுத்துக்கலாம். 1-1ஆக எடுத்தால் இந்த மாதிரி சிம்பிள் போட வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 y axis. அப்போ ஸ்கேல் என்ன எழுதணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு சென்டிமீட்டரும் என்னது 10 யூனிட்ஸ், y ஆக்சிஸ் ஒரு சென்டிமீட்டரும் 1 யூனிட். இது எம்எம்மில் இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ ஹிஸ்டோகிராமுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 118.5லேருந்து 118.5னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். 118.5லேருந்து 126.5 வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும், 3ல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 126.5லேருந்து 135.5 வரைக்கும் 5ல் இருக்கணும். ஸோ ஹிஸ்டோகிராம் கேப் இல்லாமல் இப்படி வரும். 135.5லேருந்து 144.5 வரைக்கும் 9ல் இருக்கணும். ஸோ 144.5லேருந்து 153.5 வந்து 12ல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 153.5லேருந்து 162.5 வரைக்கும் 5ல் இருக்கணும். 162.5லேருந்து 171.5 வரைக்கும் 4ல் இருக்கணும். லாஸ்ட் 171.5லேருந்து 180.5 வந்து 2.
அவ்வளோதான் ஹிஸ்டோகிராம். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் கொஷின், இஸ் தேர் எனி அதர் சூட்டபிள் மெத்தட்? ஆமாம், இதிலே நம்மளோட சென்டர் பாயிண்ட் வரைஞ்சிட்டோன்னா அது என்னது, ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஸோ இன்னொரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்மளால் பண்ண முடியும். அது என்னதுன்னு பார்த்தா ஃப்ரீக்வன்சி பாலிகன். தேர்ட் கொஷின், இஸ் இட் கரெக்ட் டு கன்க்ளூட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் ஆர் 153 mm? நோ. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ரேஞ்சில் தான் எடுக்கிறோம். 145 to 153 தான் எடுக்கிறோமே தவிர டேரெக்டாக 153ன்னு எடுக்கிறதில்ல. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறது தான் அந்த நம்பர் ஆஃப் லீவ்ஸு. ஸோ அப்படி நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது.